சவுக்கு சங்கர் வந்து அதுல பேசுறது உண்மைதான். அவர் வந்து இந்த மாரி வந்து போதைப் பொருள்ல வந்து அந்த பார்ல விற்பனை செய்தது அப்படிங்கிறது உண்மைதான். அதே மாரி முதல் வழக்குல ம். அவருடைய YouTubeல வந்து என்ன பேசியிருக்காருன்னா, அந்த மகேஷ்ன்றவர் எடுத்த சினிமாவுடைய ஹீரோ, ம். நான் பேர சொல்ல விரும்பல. ம். அது வேணாம். அந்த ஹீரோ வந்து போதைப் பொருட்கள் விற்பனையில ஈடுபட்டதாகவும், அந்த விற்பனையின் மூலமாக வந்த பணத்த வச்சு தான் அந்த சினிமா எடுத்ததாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சரி. இது 2மே நடந்த சம்பவங்கள். ம். இவர் ஓகே. வந்து YouTubeல பேசினது உண்மை. ஆனா, அந்த எக்ஸ்டார்ஷன் கேட்டாராங்கிறது தான் கேள்விக்குறி. அதுதான் வந்து புலன் விசாரணை செய்ய வேண்டியிருக்குது. புலன் விசாரணைக்கு அப்புறமாக சரி. ட்ரையல் நடந்தால் அதுவும் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த 2 வழக்குகளையுமே கைது பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, போலீஸார் வந்து காலையில போகும்போதே சர்ச் அண்ட் சீசர் வாரண்டோட போறாங்க. சரி. சர்ச் அண்ட் சீசர் வாரண்ட் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, ஒரு வீட்ல வந்து இந்த மாரி சட்டவிரோதமான பொருட்கள், ம். உதாரணத்துக்கு சவுக்கு சங்கரே சொல்ற மாரி என்னன்னா, போதைப் பொருட்கள் இந்த இடத்துல வீட்ல இருக்குது ம். அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்ட போயிட்டு, இது வந்து அந்த அந்த வீட்ட வந்து சோதனை செய்து, அதில இருக்கிற பொருட்கள வந்து பறிமுதல் செய்வதற்கு சர்ச் அண்ட் சீசர்ங்கிறத நம்ம சரி. ஆங்கிலத்தில சொல்றோம். ம். ம். சோதனை செய்து பறிமுதல் செய்வதற்கான உத்தரவோட தான் போறாங்க. ம். ஆக சவுக்கு சங்கர் வீட்ல ஏதாவது இருக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்களா? எதிர்பார்த்ததற்கான காரணம் என்ன? இதெல்லாம் விலாவாரியா எதுலயுமே வரல. எந்த ஆவணத்திலயும் இல்ல. ம்.